தெலுங்கு நடிகர் ராம் சரண் நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் படப்பிடிப்பு வேலைகள் எல்லாம் முடிந்து இம்மாதம் 10ஆம் தேதி திரைக்கு வர தயாராக இருக்கும் படம் கேம் சேஞ்சர். படத்தின் சென்சார் பணிகள் என அனைத்தும் முடிந்த நிலையில் இப்படத்திற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சி மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. இச்சமயத்தில் ஆந்திராவில் கேம் சேஞ்சர் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்து முடிந்த நிலையில் அடுத்து சென்னையில் நடக்க இருக்கிறதாம். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக நடைபெற்று வரும் தருவாயில் சென்னையில் நடக்கவிருக்கும் நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்டாக லோகேஷ் கனகராஜ் கலந்து கொள்ளப் போகிறார். இந்நிகழ்ச்சியில் விஜயை கலந்து கொள்ள வைப்பதற்கான முயற்சிகளில் அப்படக்குழுவும் இயக்குனர் ஷங்கரும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார்களாம். கேம் சேஞ்சர் படத்தின் ப்ரொடியூசர் தில்ராஜ் தான் விஜய் நடித்த வாரிசு படத்தின் தயாரிப்பாளர். எனவே அவரே நேரில் சென்று விஜயிடம் கேம் சேஞ்சர் படத்தின் ப்ரமோஷன் விழாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளாராம். படத்தின் கதாநாயகனான ராம் சரணும் விஜயை தொடர்பு கொண்டு விழாவுக்கு அழைத்துள்ளாராம். இருந்தாலும் விஜய் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. விஜய் இந்த விழாவில் கலந்து கொண்டால் அது மிகப்பெரிய முக்கிய தருணமாக இருக்கும் என கூறப்படுகிறது. காரணம், இப்படத்தில் முதலில் ஹீரோவாக நடிக்க இருந்தது விஜய் தானாம். இப்படத்தின் கதையை இயக்குனர் ஷங்கர் முதலில் இவரிடம்தான் கூறியுள்ளார். விஜய்க்கும் கதை மிகவும் பிடித்து விட்டதாம். விஜயும் படத்தில் நடிக்க ஓகே சொன்னாராம். அங்குதான் ஷங்கர் ஒரு ட்விஸ்ட் வைத்தார். இந்த படம் பண்ணணும்னா நீங்க 1.5 வருட காலம் செலவு செய்ய வேண்டி இருக்கும் என்றாராம். 1.5 வருட காலமா? ஒரு படத்திற்கு என்னால் அவ்வளவு காலம் செலவு செய்ய முடியாது என விஜய் கூறிவிட்டாராம். முடியாது என கூறிவிட்டு இப்படத்தில் கமிட் ஆவதை விஜய் கைவிட்டு விட்டாராம். அதன் பிறகுதான் வாய்ப்பு ராம் சரணுக்கு சென்றிருக்கிறது. அதன் பிறகுதான் விஜய் வாரிசு படத்தில் கமிட் ஆகி நடித்திருக்கிறார்.